லைஃப்ல. அதே மாதிரி வீட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணிட்டு அதுக்காக நம்ம கோல் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். ஒரு 40க்கு மேல வந்துச்சுனாக்கா ஒரு வீடு கண்டிப்பா தேவை. ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க. ஒரு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வீடு கொடுக்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் 2 பேர் தான் இங்க இருப்பாங்க, பிள்ளைங்க ஊருக்கு போயிடுவாங்க. இந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா யார் பாக்குறது அவங்கள? அந்த ஓனரோட பொறுப்பாயிடும். அதுக்காக வேண்டி வயசானவங்களுக்கு வீடு கொடுக்கறத நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. ரெண்டாவது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வாடகை ஏறிட்டு போகுது. ஏற்கனவே நம்மளுக்கு இன்கம் கிடையாது 60 வயசுல. பாசிவ் இன்கம்ல வாழணும்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வாடகை ஜாஸ்தி ஆகிட்டே போச்சுன்னா அவங்க எப்படி சமாளிக்க முடியும்? அதனால ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லோன் எல்லாம் முடிச்சு கையில ஒரு வீடு இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஈஸியா நம்ம லைஃபை கொண்டு போக முடியும், கஷ்டம் இல்லாம கொண்டு போக முடியும். அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா 2 தப்பு பண்றாங்க. ஒண்ணு வந்து வாங்கும்போது ஒரு 3 பெட்ரூம், அதுல ஒரு வில்லா, அதுல ஒரு தோட்டம், அப்படியெல்லாம் பிளான் பண்றாங்க. நீங்க வந்து நிஜமாவே உங்களுக்கு எப்போ வீடு தேவைன்னா உங்க ரிட்டையர்மெண்ட்ல தான் தேவை. பெட்ரூமோ சிம்பிளா ரொம்ப வசதியா ஒன்று புக் பண்ணி அதை வாங்கி லைஃப் லாங்கா வச்சு அதை வாடகை கூட்டுருங்க. நீங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பா நீங்க அங்க போய் சேர்ந்துக்கலாம். அது ஒண்ணு பண்ணணும். இன்னொன்னு சென்னையில தான் வாங்கணும், கோயம்புத்தூர்ல தான் வாங்கணும். அந்த இங்கெல்லாம் ரொம்ப விலை ஏறி போச்சு. ஸோ இது அவசியமே இல்லை. உங்க ஊர் எது? நம்ம ஊர் எது? நம்ம கடைசியில் இங்கே தான் இருக்க போறோமா, சென்னையில் தான் இருக்க போறோமா? இல்லையே, நம்ம ஊருக்கு போக சான்ஸ் இருக்கே. ஸோ அங்கே வாங்கி வைப்போம். நம்ம ஊருக்கே போகலன்னா கூட நம்ம 60 வயசுல வரும்போது அந்த வீடை வித்துட்டு கூட நம்ம இங்க மறுபடியும் வேற ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வீடுங்கிறது உங்களுக்கே தெரியுமே, பேசிக் 3 நெசசிட்டிஸ்ல வீடு ஒண்ணு, இருப்பிடம், உணவு, உடை. இந்த 3 இருக்கும்போது இந்த இருப்பிடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் நம்ம சின்னதா சேவ் பண்ணிட்டு அப்புறமா